எப்படி எப்படி ஹலோ, நான் வேணுடா. இன்றைக்கி நம்ம ஈரோடு வந்துட்டு செகண்ட் டே. நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு. ஒரு நாள் நம்ம வந்து இந்த பரிசல் சவாரி இல்லை படகு சவாரி ஏதாவது போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக எதிர்பார்த்ததுன்னா பரிசலில் போகணும் தான். பட் இந்த டைம் நம்மளுக்கு அது அமையலை. நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது போயில நினச்சாச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ போயிருந்தோம். பட் பசங்கள்லாம் அதில் கூட்டிகிட்டு போகணுங்கிறது பயங்கர ஆசை. இந்த டைம் முடியல. இந்த போட் ரைடு பயங்கர சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நம்ம எவ்வளோ பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் மறந்துட்டு பயங்கர ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண ஒரு ஸ்பேஸ் இது. 2 விதமான ரைட் இருக்குது. ஒன்று ப்ரைவேட்டாக நம்ம போட் எடுத்துகிட்டு ஒரு 1 hour ரவுண்ட் அடிக்கலாம். நம்ம 400 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லைன்னா பப்ளிக்காக ஒரு பப்ளிக் போட் எடுத்துகிட்டு நிறைய ஆட்கள் ஏறுவாங்க. நம்மளை மாதிரி சுற்றி பார்க்க வரவங்களும் ஏறுவாங்க. அங்கே ஊருக்காரங்க ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கிராஸ் ஆகி போகிறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போட்டில் 2 விஷயம் என்னென்னா, இந்த பப்ளிக் போட்டில் எப்படின்னா நம்ம நல்லா பாட்டெல்லாம் கேட்டு ஜாலியாக மஜாவாக போகணுன்னா 15 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை பாட்டெலாம் இல்லை சிம்பிளாக போகணுன்னா நம்மளுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சைடு போகிறதுக்கு மட்டும்தான். திரும்ப அங்கேருந்து வரும்போது நம்ம திரும்ப பே பண்ணிவிட்டு இந்த பக்கம் வரணும். போட்டில் காலை வச்சு ஏறினதுமே அப்படியே போட் ஒரு சைடாக கவிழ்ற மாதிரி ஆச்சு. நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அப்படியே போயிட்டு பேசாமல் போட்டு நாப்பில் போயிட்டு சீட்டில் உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஜாலியாக இருந்துச்சு. அது இங்கேருந்து கிளம்புலேருந்து வர வரைக்கும். அந்த போட்டு போகிற யார்கிட்ட உங்களுக்கு நம்ம போட்டு தான் சவுண்டா நம்ம போட்டு தான் சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. பூலாம்பட்டி போட்டு அங்க வர்றதுக்கு நம்மளுக்கு சார்ஜ் பண்ணாங்க. வர்றதுக்கு மட்டும் தான், நான் போறதுக்கு திரும்ப காசு கொடுத்து போறோம். நான் நினைச்சு வந்து போறேன். ஆமா, 15 ரூபாய்க்கு ஒரு 4 பூரா உனக்கு கொட்டி வைப்பாங்க. நல்லா இருக்கு போகும்போது. எப்படி எப்படி நான் எட்ஜ்ல ஒரு அண்ணா கிரிக்கெட் அங்க உட்கார்ந்துட்டு வந்தோம். ஆனா கொஞ்சம் தூரம் தான், அங்க போக கூடாது. நம்ம ஏன் அந்த ப்ரைவேட் போட்டை சூஸ் பண்ணல அப்படின்னா, நம்ம அதில் போனோம்னா நம்ம மட்டும்தான் போக முடியும். திரும்பியும் பசங்க நம்ம ஃபேமிலி இவங்க கூடயே தான் அவங்க ட்ராவல் பண்ண முடியும். இதுவே ஒரு பப்ளிக் சோஷியலாக கனெக்ட் ஆகணும்னா எல்லாரும் போகிற ஒரு இடத்துல போனால் தான் அவங்க நிறைய விஷயத்த பார்த்து பேசி அவங்க எப்படிலாம் இருக்காங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வராங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் ஈஸியாக சொசைட்டி கூட கனெக்ட் ஆக முடியுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம அதில் போனோம். நம்ம நினச்ச மாதிரியே நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் அதில் போகிறோம், இங்கிட்டிருந்து போகும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஏறினாங்க. திரும்பவும் நம்ம எத்தனை டைம் போகிறோமோ ஒவ்வொரு டைமே வேறு ஆட்கள் ஏறினாங்க. நம்ம தான் திரும்ப போயிட்டு இருந்தோமே தவிர அதில் ஆட்கள் மாறிட்டே இருந்தாங்க. உள்ளே நிறைய பேர் பேசி போகல. நம்மலாம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எதுக்காக வந்துருந்தீங்க, போகிறீங்க வருங்கன்னு அப்படி பேசிக்கும் போது இன்னும் நம்ம ரொம்ப நல்லா எல்லோரும் கனெக்ட் ஆக முடியும்னு யோசித்தோம். பசங்களுக்கு அது ரொம்ப தேவையும் கூடங்கிறதுனால தான் நம்ம இதை சூஸ் பண்ணோம். என் மாமா போகும்போதே சொன்னாங்க, போகும்போது வேணும் ஒன்று நான் தள்ளி விட தான் போகிறேன்னு சொல்லிட்டு. சரி, நான் தள்ளுறேன்னா நீங்கள் தள்ளுறீங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். அந்த பக்கம்லாம் என்னென்னா மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பசங்க தூண்டில் போட்டுருந்தாங்க. பெருசாக மீன்லாம் பிடிச்சி அந்த பக்கம் வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணித்தராங்க. நம்ம வேணும்னாலும் வாங்கிட்டு வந்துட்டும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் சமைச்சிக்கலாம். அந்த போட்டில் ஏறும்போது இறங்கும் போது லைட்டாக ஜெர்க்காகும். அப்படியே மொத்த போட்டே ஒரு சைடாக நம்மளால் கவலை போகிற மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லை. ஆக்சுவலாக யார் ஏறினாலும் இறங்கினாலுமே அது அந்த இதாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த ஒரு அப்படியே தண்ணியிலே நம்ம டக்குன்னு மிதிச்சு அந்த ஒரு மிதக்கிற ஒரு இடத்துல இறங்கி போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றியா? ஏமா புழு மட்டும் சாப்பிட்டு மீன் போயிருமா? அது தொங்க விட்டுருக்காங்க புழு. இங்க பாரு சேஜு, இது வர மீன் பிடிச்சாங்க. நான் வரேன். அந்த புடிச்ச அப்படியே கடிச்சிச்சு. 3 மீனா இருக்கு. இது வச்சு எப்ப சாப்பிடுற? நம்ம போகிற வரைக்கும் அந்த பசங்க ஓரளவு மீன் பிடிச்சி தான் வச்சுருந்தானுங்க. நம்ம ஸ்ட்ரெஜு பார்த்ததே இல்லை. அவனுக்கு எப்படியாவது தூண்டில் பிடிக்கிறத காமிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். 2 நேரமும் ரொம்ப நேரம் கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஒரு குட்டி மீன் கிடச்சிச்சு. அதையும் திரும்ப தண்ணிலே விட்டுட்டானுங்க பசங்க. மலைக்கு போலான்னு ஏறணும். அது என்ன மலைன்னு கேட்டேன். அவருக்கு ஞாபகம் இல்ல மலை பேர் தெரியாத மலை. போயிட்டு வந்தாச்சு. இப்ப அடுத்த பிளான்லாம் பண்ண போறோம். எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சீக்ரெட். அங்கே அவ்வளோ போட் ரைட் போயிட்டு அவங்க திருப்தி ஆகலை. வரும்போது ஒரு மலையில் ஏறணும்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் சரி அவங்க சொன்ன மாதிரி ஏறி கூப்பிட்டு வந்தாலும் அதுலேயே ஏறிட்டு நெக்ஸ்ட்டு மால் போகிறோம்னு சொல்லியாச்சு. மாலுக்கும் கூட்டிகிட்டு போய் நல்லா டயர்ட் ஆக அவனுங்களே போதும்னு சொல்கிற அளவுக்கு டயர்டாக்கி தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு நல்ல ஒரு ஜாலி சூப்பர் டேயாக அன்றைக்கி இருந்துச்சு.